Hey all, Department of Revenue and Disaster Managementலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அது என்ன நோட்டிஃபிகேஷன் என்ன பார்க்கலாம் வாங்க. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் நோட்டிஃபிகேஷன் தான் அது. விச் மீன்ஸ் விஏஓ. நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆவலோட இந்த போஸ்டிங்காக தான் வெயிட் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். வீடியோ முழுசாக பாருங்கள். குவாலிஃபிகேஷன் என்ன, இதை எப்படி அப்ளை பண்ணுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். இந்த போஸ்டிங்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா இன்றைக்கி மதியம், அதாவது 22 மே மதியம் 12 மணிலேருந்து அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி க்ளோசிங் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மந்த்து ஜூன் மாதம் 21 3 மணிக்குள்ளே க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே அப்ளை பண்ண பாருங்கள். இது லெவல் 4 போஸ்டிங். டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்திங்கன்னா 41 வேக்கன்சி இருக்குது. எந்த ரெக்குவயர்மெண்ட் வந்தாலும் நீங்கள் டவுட்டுன்னு கேட்குற எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. நீங்கள் 10th ++2 முடிச்சிருந்தீங்கன்னா அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூட உங்களுக்கு 6 மந்த்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2 விஷயம் மட்டும்தான் அவங்க கேட்குறது. +2 அதுக்கப்புறம் 6 மந்த்து கம்ப்யூட்டர் கோர்ஸ். ஒருவேளை நீங்கள் 6 மந்த்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கலை அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதாவது மெயின் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுவும் ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, நீங்கள் கம்ப்யூட்டர் கோர்ஸையே ஒரு டிகிரியாக எடுத்து படிச்சிருக்கீங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்கனாலும் அதுவும் ஓகே தான். இல்லை நான் 11th 12th படிக்கலை அப்படின்ற பட்சத்தில் நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன், ஆனால் டிப்ளமோ கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக முடிச்சிருக்கேன் அப்படின்னா அது ஓகே. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று +2 முடித்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா 10th முடிச்சுட்டு ஏதோ ஒரு டிப்ளமோ கோர்ஸ் எடுத்து படிக்கணும், ப்ளஸ் கம்ப்யூட்டர் கோர்ஸும் நீங்கள் முடித்து வச்சுருக்கணும். இதுதான் டிப்ளமோக்கும் 12th முடித்தவங்களுக்கும் கேட்குற அவங்க க்ரைட்டீரியா. திரும்ப இதிலே டவுட் வந்து கேட்காதீங்க, கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 12th முடிச்சிருக்கணும், 12th முடிச்சுட்டு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் மெயின் சப்ஜெக்ட் நம்ம கம்ப்யூட்டராக இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா 6 மந்த்து கோர்ஸ் கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கணும். இதுவே நீங்கள் 10th மட்டும்தான் முடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் டிப்ளமோ படிச்சிட்டிங்க அப்படின்னா 6 மந்த்து கோர்ஸ் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா நமக்கு ஆஸ் யூஷுவல், அதாவது 30 வயசுக்குள்ளே தான் இந்த எக்ஸாமுக்கு நம்ம எழுத முடியும். ரிலாக்ஸேஷன் 3 வருஷம் கொடுத்துருக்காங்க எம்பிசி ஓபிசிக்கெலாம். எஸ்சிக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா 2 பேப்பரை எழுதுகிற மாதிரி வரும். பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு பிரிச்சுருவாங்க. பேப்பர் 1ல் என்னென்ன சிலபஸ் இருக்குன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அதாவது ரீசனிங்கும் ஆப்டிடியூடையும் சேர்த்து கேட்குறாங்க. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இந்தியன் பாலிட்டி, ஸ்டடீஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் கிராமர், காம்ப்ரிஹென்ஷன், கம்ப்யூட்டர் நாலேஜ், இதெல்லாம் சேர்த்து நமக்கு 100 மார்க்ஸ் கேட்குறாங்க. இது எவ்வளோ கேட்பாங்க, எத்தனை கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணவே இல்லை. அதனால ஒரு வேளை வந்து இங்கிலீஷில் ஒரு 20 கொஷின்ஸ் கேட்கலாம், இல்லை கம்ப்யூட்டரில் ஒரு 10 கொஷின் இல்லை 25 கொஷின்ஸ் கூட கேட்கலாம். அப்படி பிரித்து எப்படி அவங்க மெத்தடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பிரித்து போட்டுப்பாங்க. ஸோ டோட்டலாக 100 மார்க்ஸ்ன்றது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வித் 2 hours இந்த எக்ஸாம் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். பேப்பர் 2 பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், தென் எக்கனாமிக், ஜியாகிரஃபி, சோஷியல் சயின்ஸ், இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இதெல்லாம் சேர்த்து 100 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 2 hours எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்குது. எல்லோரும் கேட்குறது என்னென்னா பர்டிகுலராக இந்த எக்ஸாமுக்கு மட்டும் ப்ரிப்ரேஷனுக்கு எனக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் ஷுவராக சொல்லிடுறேன், ஒரு எக்ஸாமுக்கு மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அந்த எக்ஸாம் ரிலேட்டடாக மட்டும் நீங்கள் கொஷின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாம் ரிலேட்டடாக தான் எல்லாருமே வீடியோக்கு கீழே வந்து
பர்டிகுலராக இந்த எக்ஸாமுக்கு மட்டும் ஒரு வீடியோ போடுங்க, அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் வீடியோ போடுங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் சிலபஸ் ரெஃபர் பண்ணுறீங்களான்னு எனக்கு சந்தேகம் வருது. ஏன்னா விஏ போஸ்டிங்க்கும் விஏஓ போஸ்டிங்க்கும் பெருசாக சிலபஸ் டிஃப்ரெண்ட் கிடையாது. பேப்பர் 1க்கு 2 பேப்பருமே சேமாக தான் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு வீடியோ போட்டாலும் அதுக்கு வீடியோ போட்டாலும் ரெண்டும் ஒன்று தான். அது இல்லாமல் நான் போடுற வீடியோ எல்லாமே கம்பல்சரி எல்லா எக்ஸாம்லேயும் இது ரிலேட்டடாக கேட்பாங்க அப்படின்னு ஜென்ரல் ஸ்டடீஸ் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்த கொஷின்ஸ் மட்டும் தான் நான் போட்டுட்ருக்கேன். இதை நீங்கள் எந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படித்தாலுமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வேளை ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஏதோ ஒரு டாபிக் தெரியல, இல்லை டவுட்டாக இருக்குது, அதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நான் போடுவேன். கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த எக்ஸாமுக்கு ஆஸ் யூஷுவல் 0.25 மார்க்ஸு டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க ஒரு ஈச் கொஷின்ஸ்க்கும். requirement.py.gov.in போனீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் அங்கே அவைலபிளாக இருக்குது. ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கிளியர் பண்ணுறேன். See you in the next video. Bye-bye.